வணக்கம் மக்களே. கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இல்ல இருக்காருதான்ப்பா, ஆனா வந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த படத்தை போய் பாருங்க. டியர் காட், டியர் காட் ஆர் யூ தேர், இட்ஸ் மார்கரெட், இதுதான் படம் பேர். கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா ரொம்ப சூப்பரான படம். வயசுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்களா, கம்மிங் டு ஏஜ் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு ஜானரே இருக்கு. அந்த ஜானர்ல நிறைய படங்கள் வரும். அந்த படங்கள் எல்லாமே வந்து நிறைய முக்காவாசி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது காரணம் வந்துட்டு ஒரு குழந்தையா இருந்து அவங்க வந்து அந்த அந்த அடல்ட்ரி வயசு, அந்த அடல்ட்ரி இல்லை சாரி அடலசென்ஸ் அடலசென்ஸுக்குள்ள வந்து அவங்க எப்படி வந்து போறாங்க அந்த குழந்தைகள். அது வந்து அது அப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்கொள்றாங்க, சோசியலாகவும் சரி பர்சனலாக அவங்க உடல்ல நடக்கிற மாற்றத்தாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க வந்து நியூவா நிறைய விஷயங்கள் தெரியாத சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே டிவி மூலமாவோ ஃபோன் மூலமாவோ. அது வந்து அது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவங்களோட இன்னசென்ஸை காட்டுற மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஜானரே. ஸோ எல்லாமே ஃபீல் குட் ஃபிலிம்ஸாக இருக்கும். இந்த இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஃபிலிமை வந்து போய் பாருங்க. அதை அதில் வந்து என்னன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஜூவிஷாக இருப்பார், அவங்க அம்மா வந்துட்டு கிறிஸ்டியனாக இருப்பாங்க. ஸோ வந்து இதனால ஒரு இதெல்லாம் வரும். அது வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நான் ஸ்பாயில் பண்ணல, அதோட ஆன்சர் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்க போர் அடிச்சுன்னா, அதனால் நீங்கள் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து கடவுள் அதான் இப்போ நான் ஆன்சரே சொல்ல முடியாது. சரி, நீங்கள் அந்த படத்தை மட்டும் போய் பாருங்கள் ப்ளீஸ், எனக்காக பாருங்க. அந்த ரேச்சல் மெக்காடம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆக்ட்ரஸை பார்த்தா தெரியும். இந்த இதில் வந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க செலக்ட் பண்ணுற படம் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. அவங்களோட அந்த அபவுட் டைமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த ஃபேமஸான ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, அது என்ன படம், அந்த நோட் புக் வந்து ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி. அந்த படத்துல வந்து இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க சூஸ் பண்ணி நடிக்கிறது எல்லாமே வந்து மற்ற ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல், இவங்கள செக்ஷுவலான எந்த ரோலுமே இல்லாமல் இவங்க வந்து ஒரு கேரக்டராக இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை பார்க்கும்போது ஒரு பர்சனாக நமக்கு ஃபீல் ஆகும். இவங்கள பார்த்தா ஓகே, ரேச்சல் மெக்காடம்ஸ் அப்படின்னு ஒரு பர்சனாக தான் நம்ம வந்து ஒரு அது வேற எந்த ஃபீமேல் லீடு இருக்கிற மூவிஸில் கூட அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. இவங்க வந்து ஒரு கேரக்டராக ஹியூமனாக ஃபீல் ஆவாங்க. எல்லா படத்துலையுமே ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணி தான் நடிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஆஸ்டின். நல்லா இருக்கு எல்லாரும்.